திரையுலகுல காதல் ஜோடிகள்னாலே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அதுவும் தமிழ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அஜித் அண்ட் ஷாலினி அவர்களோட லவ் மேரேஜ பத்தி தான். அவங்க 2 பேருமே எப்படி அவங்க லவ்வ வந்து வெளிப்படுத்திக்கினாங்க, அமர்க்களம் மூலியமா அவங்களோட லவ் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அவங்களோட பொண்ணான அனுஷ்கா அவங்களுக்கு வந்து என்கேஜ்மென்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? அனுஷ்கா அவங்களுக்கு வந்து என்கேஜ்மென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே வந்து நெறைய நியூஸ் வந்து சோசியல் மீடியாலயோ, இல்ல YouTubeலயோ வந்து நெறைய வர்றத வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்ப அத பத்தி வந்து அவங்களே வந்து எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா? இல்லன்னா ஏதாவது ஒரு பாப்புலரான சேனல்ல இருந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? நிஜமாவே என்கேஜ்மென்ட் நடந்திருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லாமே ஒரு புல்ஷிட் தான். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் கிடையாது. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆவுது. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் கிடையாது. இந்த மாரி தேவையில்லாம ஏதாவது வந்து அவங்க சேனலுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹைலைட் கிடைக்கணும். இல்ல அவங்க சேனல வந்து எப்படியாவது ஒரு பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பொண்ண அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திய கிரியேட் பண்ணி, அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்களோட ஃபங்ஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து, இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மென்ட் அதனால தான் இந்த பொண்ணு இந்த மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திய கிரியேட் பண்றாங்க. அண்ட் அது மாரிலாம் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. தேவையில்லாம வந்து யார் மேலயும் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரியாம வந்து இந்த மாரியான ஒரு இன்ஃபர்மேஷன வந்து கண்டிப்பா பரப்பக்கூடாது. அண்ட் நெறைய பேர் இதுல வேற அவங்க வந்து அவங்க அம்மா மாதிரியோ, இல்ல அவங்க அப்பா மாதிரியோ வந்து இந்த பொண்ணு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவளும் நடிப்ப இது வந்து அஃபிஷியலா அவங்களே சொல்லாம, இல்ல அவங்க அப்பா, அம்மா வந்து சொல்லாம நம்ம வந்து இத பத்தி அட்ரஸ் பண்ண முடியாது. ஒரு வேள வந்தாங்கன்னா, கண்டிப்பா அஜித் அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சோ, கண்டிப்பா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா அனுஷ்காக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து அவங்க நல்லபடியா அவங்க ஆக்டிங்குள்ள வந்தா, நம்மளும் நம்ம சப்போர்ட்ட வந்து கண்டிப்பா குடுப்போம். எல்லாருக்குமே தெரியும் அனுஷ்காக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. நெறைய வீடியோஸ்லாம் அதுக்கு ரிலேட்டடா அவங்க வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு வந்து குக்கிங் மேல வந்து நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு இப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்ற ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணு அந்த படிப்ப வந்து ஒழுங்கா பார்க்கட்டும். படிச்சு முடிச்சுட்ட பிறகு அவங்க எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து வரணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ஆன நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தேவையில்லாம யார பத்தியும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம, எந்த வதந்தியும் யாருமே வந்து பூஸ்ட் அப் பண்ண தேவையில்ல. ஸ்ப்ரெட் பண்ணவும் தேவையில்ல. அந்த சோ இதுலருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, அஜித் குமார், ஷாலினி அவர்களுக்கு பொறந்த அனுஷ்கா அவர்களுக்கு வந்து என்கேஜ்மென்ட்ன்னு சொல்லியிருக்காங்களே, இது ஃபுல்லா வதந்தி தான். அந்த பொண்ணுக்கு அந்த மாரிலாம் எதுவுமே ஒண்ணும் நடக்கல. அப்படின்றது தான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேரின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.